Hello friends, welcome to Ronnie Taylor's Product Design. என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துறோம். செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ரோ சர்க்கிள் எடுத்துருக்கோம். சின்ன சின்னதாக நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். நம்ம இந்த சர்க்கிளை ஒட்டிட்டு சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, சர்க்கிளை ஒட்டிலுமே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் வந்து சென்டர் பகுதியில் ஒரு பஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். 1 2 சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே இறக்கிடலாம். த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ரைட் சைடில் நீடில் வச்சுருக்கோம் இல்லையா, த்ரெட்டுக்கு அடியில் நீடில் கொண்டு வந்து அந்த மாதிரி 2 சுற்று. நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு சுற்றிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் வந்து ஒரே இதில் வந்து நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த லைனில் வந்து செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே போட்ட மாதிரியே எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து இங்கே 2 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த வளைவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்பு இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நேராகவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
இப்போ நம்ம கட் பீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டுக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும் எல்லாமே. இல்லைன்னா ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இங்கேயே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இங்கே வந்து த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டு 1 2 சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இதில் வந்து நம்ம ஒரு சுற்று சுற்றுறோம், அதில் வந்து 2 சுற்று சுற்றுறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம். த்ரெட்டை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம 2 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒன்று போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கோட சுற்றிலும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, 2 சுற்றி சுற்றி அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்தாக்கில் வர்ற மாதிரிக்கு போட்டுட்டு கட் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலையே, அடுத்தது வந்து நம்ம த்ரெட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் போட்டுக்கலாம். இப்போ இது 2க்கும் இடையில் வர மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே நெக்கு சுற்றிலும் போட்டுக்கலாம்.
நாட் வந்து நம்ம எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வேறு த்ரெட் இருக்கு பாருங்கள், த்ரெட் அந்த மாதிரி அடிப்பக்கம் உள்ளே விட்டு நீடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிருக்கோம். ரைட் சைடில் ஒரு த்ரெட்டுக்கு அடியில் இல்லையோ கிளாத்துக்கு அடியில் இந்த மாதிரி லைட்டாக குத்தணும். குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். அந்த லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போடலாம். நல்லா நீட்டாக இருக்கு பாருங்கள். ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். சேம் பார்டர் லைன் போட்டுட்டு இந்த புட்டாஸ் வந்து அங்கங்கே போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.